இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு பத்தி பேச போறோம். கண்டிப்பா. முக்கியமா இந்த காலகட்டத்துல இது ஒரு அவசியமான உரையாடல்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, அதுவும் இந்த த சாணக்யா கோடு, ஃபினான்ஷியல் மாஸ்டரி ஃபார் த மாடர்ன் யூத் அப்படிங்கிற மூலக்குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு பண்ண போற இந்த ஆழமான அலசல் பல உண்மைகளை உடைக்க போகுது. உண்மையிலேயே சாணக்கியரோட அந்த பழங்கால ஞானம் எப்படி இன்றைய நவீன இளைஞர்களோட பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையுது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ரைட். இந்த அலசலோட முக்கிய நோக்கமே அதுதான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இல்ல பொதுவாவே மாணவர்களோட செலவு பழக்கங்களை சாணக்கியரோட அந்த தத்துவங்களோட ஒப்பிட்டு பார்க்க போறோம். பணத்தை எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்கிறது தான் நம்ம இலக்கு. ஆமா ஆமா. பொதுவா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சம்பளத்துல வேலை கிடைச்சிட்டா போதும், வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், நாம உடனே பணக்காரங்களாயிடுவோம்னு நாம எல்லாரும், குறிப்பா நீங்களும் தான் ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய மாய. சம்பளம் வந்த முதல் வாரத்துல நம்ம ஒரு ராஜாவா உணர்வோம். ஆனா மாச கடைசியில அந்த பணம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிடும். சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றாரு. அதாவது, பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் அல்ல, அந்த செல்வத்தை பாதுகாக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு சொல்றாரு. இது ஏன் இன்றைய காலகட்டத்துக்கு இவ்ளோ முக்கியமானது? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அதாவது, சம்பாதிக்கிறதுக்கும் அந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. ஓ, உளவியல் வித்தியாசமா? ஆமா. நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட உழைப்ப, உங்களோட நேரத்தை, அதாவது உங்களோட ஆற்றலை பணமா மாத்துறீங்கன்னு அர்த்தம். ரைட். ஒரு கம்பெனிக்காக நாம 8 மணி நேரம் உழைக்கிறோம்னா நம்ம வாழ்நாள அவங்களுக்கு விக்கிறோம். எக்ஸாக்ட்லி. அப்படி வித்து அதுக்கு பதிலா பணத்தை வாங்குறோம். ஆனா அந்த பணத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒருத்தர் எவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது ஒருவேளை அவரோட திறமைய காட்டலாம். ஆனா அது அவர் எப்படி தக்க வைக்கிறாருங்கிறது தான் உண்மையான முதிர்ச்சி இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு சூழல்ல பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நம்ம தேடி தேடி கத்துக்கிறோம். பல வருஷம் காலேஜ்ல படிக்கிறோம், புதுசா டெக்னாலஜி கத்துக்கிறோம். ஆமா, ஆனா அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அதுதான் பிரச்சனை. பணம் மாயமா மறையாம எப்படி தக்க வைக்கிறதுங்கிற அடிப்படை அறிவை நம்ம முற்றிலுமா கோட்டை விட்டுடுறோம். உண்மையில இன்றைய இளைய தலைமுறையினரோட மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான் அப்படிங்கறது நம்ம மூலக்குறிப்புகள் மிக தெளிவா காட்டுது. ஆமா, இளைஞர்களுக்கு எப்படி ஒரு வேலையை வாங்குவது, எப்படி ப்ரொமோஷன் வாங்குறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா சின்ன வயசுலயே அவங்களுக்கு இந்த செலவு பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுது. இது நாமும் கண்முன்னாடியே பாக்குறோம். மத்தவங்கள கவர்ற விதத்துல வாழ்றது, தேவையற்ற பொருட்களை வாங்குறதுன்னு ஒரு பெரிய வலையில போய் மாட்டிக்கிறாங்க. இது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓட்டை உள்ள வாளியில தண்ணி நிரப்புற மாதிரி இருக்கு. அருமையான உதாரணம். நீங்க எவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கினாலும் சரி, அதாவது வாளியில எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் சரி, அந்த செலவு அப்படிங்கிற ஓட்டையை அடைக்கலன்னா வாளி நிரம்பவே நிரம்பாது இல்லையா? 100% உண்மை. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த செலவு பண்றதுக்கு பின்னால இருக்கிற அந்த உளவியல் சிக்கல் தான். என்ன சிக்கல் அது? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது, நாம மத்தவங்கள கவர்றதுக்காக பணம் செலவழிக்கும் போது உண்மையில நாம என்ன பண்றோம்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போடுறதுக்காகவா? ஆமா, நமக்கு சற்றும் தொடர்பில்லாத ரோட்ல போற முகம் தெரியாத மனிதர்கள் பார்வையில நாம பெரிய ஆளா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீணாக்குறோம். அடப்பாவமே, இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. நிர்வகிக்கிற திறமை இல்லாததால வர்ற விளைவுது. ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்கறது, ஆன்லைன் ஆசைகளுக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் தான் அந்த வாளில இருக்கிற பெரிய ஓட்டைகள். அப்போ அந்த செலவு அப்படிங்கிற ஓட்டையை அடைக்கிறது எப்படி? இதுக்கான விடைதான் சாணக்கியரோட அந்த முதல் 2 ரகசியங்கள்னு நாம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சாணக்கியரோட முதல் ரகசியம் என்னன்னா, வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கக்கூடாது. இது கேட்க ரொம்ப சாதாரணமா தெரியுதே. சாதாரணமா தெரிஞ்சாலும் இத பல பேர் பின்பற்றதில்ல. நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுல ஒரு பகுதியை சேமிக்கணும்னு அவரு சொல்றாரு. ஓ, அந்த சின்ன சேமிப்பு தான் பெரிய செல்வத்தோட ஆரம்பம்னு சொல்றீங்களா? ஆமா. அடுத்து அவரோட 2வது ரகசியம் ரொம்ப முக்கியமானது.
அவசர ஆசைக்கு பணத்தை வீணாக்க கூடாது. அவசர ஆசை இதுதான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக செலவு பண்ற பணம் பின்னாடி பெரிய வருத்தத்தை தரலான்னு மூலக்குறிப்புகள் எச்சரிக்குது. பணக்காரர்கள் எப்பவுமே முதல்ல யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுவாங்க. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. அந்த ஒரு நிமிஷ சந்தோஷம்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஆன்லைன் ஷாப்பிங்ல அந்த பை நவ் அப்படிங்கிற பட்டனை அழுத்துறோமே, ஆமா, அந்த நொடியில கிடைக்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படி நம்ம எதிர்காலத்தை பாதிக்குதுன்னு நாம யோசிக்கிறதே இல்ல. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததா மாறிடுச்சு. வாடகை, சாப்பாடு, போக்குவரத்துன்னு நிறைய செலவு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில 100 ரூபாயில ஒரு பகுதியை சேமிக்கிறது நிஜமாவே சாத்தியமா? இது நிறைய பேர் கேக்குற ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்விதான். ஆனா இதுக்கு பதிலளிக்கும் போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இங்க சேமிக்கப்படுற தொகையோட அளவை விட அந்த சேமிப்பு பழக்கமே ரொம்ப முக்கியம். ஓ, அதாவது 1 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லையா? ஆமா, 1 ரூபா 10 ரூபாங்கிறது கணக்கில்ல. ஆனா அந்த பழக்கம் உங்களோட மனநிலைய, உங்களோட மைண்ட் செட்டை மாத்துது. எப்படி மாத்துது? பணக்காரர்கள் செலவு செய்வதற்கு முன்னாடி எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளேயே ஒரு தடைய, ஒரு ஃப்ரிக்ஷனை உருவாக்குவாங்க. அதாவது இது நிஜமாவே நமக்கு தேவைதானான்னு ஒரு நிமிஷம் நிக்கிறது. எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு நிமிஷம் சிந்திக்கும் பழக்கம் தான் உங்களை சேமிக்க வைக்குது, ஆசைய அடக்க கத்துக் கொடுக்குது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, நம்ம பணத்தை வீணாக்க கூடாதுன்னு முடிவாயிடுச்சு. அப்போ அந்த பணத்தை எங்க தான் பயன்படுத்துறது? ஏன்னா சும்மா பேங்க்ல வச்சா பணவீக்கம் அதை காலி பண்ணிடுமே. இங்க தான் நாம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தர்க்க ரீதியான ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நகர்றோம். சாணக்கியரோட 3வது ரகசியம் இதுக்கான விடைய தருது. நம்ம மூலக்குறிப்புகள்ல இருக்கிற அந்த 3வது ரகசியம் என்ன? புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள பணத்தை பயன்படுத்துங்கள். அதுதான் அந்த ரகசியம். புதிய திறமைகள், அதாவது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஆமா, புத்தகங்கள் வாங்குறது, கல்வி கத்துக்கிறது, புதிய திறமைகளை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் செலவு கிடையாது. அவை எல்லாமே உங்களுக்கான எதிர்கால முதலீடு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இத புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒப்புமையை சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். அதாவது உங்களை நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா நினைச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி வளரணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது R&Dல முதலீடு பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும். நீங்க வாங்குற புத்தகங்கள், நீங்க கத்துக்கிற புது திறமைகள் எல்லாமே உங்களை ஒரு ஸ்டார்ட் அப்பா நினைச்சு உங்க மேலேயே நீங்க பண்ற R&D முதலீடு. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட, ஒரு பிகர் பிக்சரோட இணைச்சு பார்த்தோம்னா இதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். எப்படி சொல்றீங்க? நிறைய பேர் ஆசைகளை அடக்குறது, சேமிக்கிறது இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடுன்னு நினைக்கிறாங்க, ஒரு டிசிப்ளின். ஆனா அவங்க அதை ஒரு சிறை மாதிரி பாக்குறாங்க. ஆமா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விடாம தடுக்கிற ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஆனா உண்மையான அந்த மூலக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இளமையில் கட்டுப்பாட்டுடன் வாழ்பவன் எதிர்காலத்தில் சுதந்திரமாக வாழ்வான். ஆடா, இளமையில கட்டுப்பாடு, எதிர்காலத்துல சுதந்திரம். ஆமா, கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு சிறை கிடையாது. அது உங்களோட எதிர்கால சுதந்திரத்திற்கான விலை. அதை நீங்க இப்பவே கொடுக்கறீங்க. அப்போ நாம புது திறமைகள்ல முதலீடு பண்றது தான் நமக்கு நிஜமான சுதந்திரத்தை தரும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அதிர்ஷ்டம் நமக்கு தேவையில்ல, சரியான பழக்கங்களே போதும். இதத்தான் சாணக்கியர் ரொம்ப ஆழமா பதிவு பண்றாரு. பழக்கங்கள் தான் நிரந்தரம், அதிர்ஷ்டம் இல்ல. பணத்தை நீங்க மதிச்சா பணம் உங்களை மதிக்கும். நீங்க புது ஸ்கில்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த சூழலிலையும் உங்களால பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் வரும். இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த கருத்து. நாம இது வரைக்கும் அலசின விஷயங்களை ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்குது. ஆமா, சொல்லுங்க. முதலாவதா, எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத விட அந்த பணத்தை எப்படி காப்பாத்துறோங்கிறது தான் உண்மையான அறிவு. இரண்டாவதா, அந்த ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக, அதாவது அந்த அவசர ஆசைக்காக ஆன்லைன்ல பணத்தை வீணாக்க கூடாது. ரைட். மூன்றாவதா, அப்படி சேமிச்ச பணத்தை உங்களை ஒரு ஸ்டார்ட் அப்பா நினைச்சுக்கிட்டு உங்களோட சொந்த R&Dல, அதாவது புது திறமைகள்ல முதலீடு பண்ணணும். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். உங்க பழக்கங்களை மாத்திக்கொள்ள உங்களுக்கு முழு திறன் இருக்கு. நீங்க நினைச்சா அந்த ஓட்டையை அடைக்க முடியும். நாம இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு புதிய ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக பணத்தை செலவழிப்பதை தவிர்க்கணும்னு நாம பார்த்தோம். ஆனா அந்த ஆன்லைன் ஆசைகளை தேடுறதுக்காக, ஷாப்பிங் ஆப்ஸ்ல ஸ்க்ரோல் பண்றதுக்காக நீங்க செலவிடுற அந்த நேரத்தை புது திறமைகளை வளர்க்கும் புத்தகங்களை வாசிப்பதுல முதலீடு செஞ்சா என்ன நடக்கும்? வாவ், பணத்தை விட நேரத்தோட மதிப்பு அதிகம் இல்லையா? ஆமா,
பணம் உங்களே மதிக்கும்னு சாணக்கியர் சொல்றாரு. ஒருவேளை உங்களோட நேரத்தை நீங்க மதிச்சா உங்களோட எதிர்காலம் உங்களை எவ்வளவு பெரிய அளவுல மதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான ஒரு சிந்தனைக்கான தூண்டல் இது. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த அலசல் உங்களை சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நாம் இன்னைக்கு விடை பெறலாம். கண்டிப்பா தொடர்ந்து சிந்திப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோடு சந்திக்கலாம். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் இந்த பயணத்துல தொடர்ந்து முதலீடு பண்ணுங்க. விடை பெறுகிறோம்.